சூர்யா வந்து ஒரு பொண்ணு கூட நெருக்கமா இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே மகாக்கு வருது. அத பார்த்த மகா அதிர்ஷ்டம் அடையறாங்க. உடனே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. ஏன் இவர் இந்த பொண்ணு கூட பழகுறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அன்னைக்கு அந்த பொண்ண ஆஃபீஸ்ல பார்த்தேன். அதே மாரி நெறைய இடத்துல பார்த்தேன். இப்போ ஃபோட்டோஸும் வந்திருக்கு. ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு. இவ பேரு ஸ்வேதா. முன்னாடியே அண்ணனும் இவளும் ஒண்ணா படிச்சாங்க. அப்பவே இந்த ஸ்வேதா லவ் பண்ணாங்க அண்ணன. உங்க அண்ணன் விரும்பினாரா? எனக்கு என்னமோ விரும்பின மாதிரி தெரியல. சரி, அப்போ இப்போ என்ன நடக்குது? இவங்களுக்குள்ள இப்போ என்ன உறவு இருக்கு? இப்போ ஏன் இவங்க வந்திருக்காங்க? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல அண்ணி. இவங்களுக்குள்ள இப்போ என்ன உறவு இருக்குன்னு எனக்கு தெரியாது அண்ணி அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் புரியாமல் சரி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க அண்ணி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது விஜய் அப்படின்னோடனே, கண்டிப்பாக வழி பொறுக்க அண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, இது என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அடுத்து இங்கே போய் கண்ணன் கிட்ட போயிட்டு மனசை கஷ்டப்பட்டு அழகிறாங்க. நம்ம மகா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, அவர் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார். நான் அவர்கிட்ட கோச்சிக்கினாலும் என்னை சாப்பிட வைக்கிறாரு. அதே மாதிரி என்னை கவனமாக பார்த்துக்கிறாரு. என் வீட்டில் உள்ளவங்களையும் கவனமாக பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் எதுக்காக வேற ஒரு பொண்ணு கூட பழகணும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணா நீ எனக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுன்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வராங்க. ஏம்மா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னோன்னா, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சொல்லுமா, உன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை. உன் ஃப்ரெண்டுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரு வேற ஒரு பொண்ணு கூட பழகுறாரு. அதனால் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க அப்படின்னோடனே, இங்கே பாருமா, எப்போவுமே சந்தேகத்தை வச்சக்கூடாது. அவங்கக்குள்ளே என்ன உறவு இருக்குது? ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை வேறு ஏதாவது உறவு இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வேலையுமே பண்ணணும். உடனே யாரையும் சந்தேகப்படுற உரிமை யாருக்குமே கிடையாது. புருஷனாக இருந்தால் முதல்ல சந்தேகமே படக்கூடாது அவனை, புரியுதா? உடனே பாட்டி நல்ல ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க 2 பேருக்குள்ளே என்ன உறவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கண்ணா, உண்மையிலே எனக்கு ஒரு வழி காட்டிட்ட பாட்டி மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு மகா யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து மகா விஜய் கிட்ட கொஞ்சம் பேசணும் விஜய் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். உங்கள் அண்ணனுக்கும் ஸ்வேதாக்கும் என்ன உறவுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க, நீ எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க? அதுதான் எனக்கும் புரியல விஜய். நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நீ ஏதாவது அப்படின்னோடனே, கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் நீ. இப்போ பாருங்கள், அந்த காலத்துலலாம் புருஷன் மேலே சந்தேகப்பட்டாங்கன்னா முடி வச்சு பார்ப்பாங்க, அவங்க மேலே முடி இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லை அவங்க மேலே ஏதாவது பர்ஃப்யூம் ஸ்மெல் எதாவது பார்ப்பாங்க. இதெல்லாம் படத்தில் நிறைய காமிச்சிருக்காங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. அவங்க ஃபோன் எடுத்தாவே எல்லா விவரமும் அவங்கள பற்றி தெரிஞ்சிடும். நம்ம கூட இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்துவே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, எனக்கு தெரியல விஜய், நீங்கள் எங்கே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க? இங்கே பாருங்கள், இப்போல்லாம் ஃபோன் தான் முக்கியம். முதல்ல அண்ணனோட ஃபோன் எடுப்போம், அவர் ஃபோன்லேருந்து எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னோடனே, சரி நம்ம எப்படி எடுக்கிறது? நல்லா எடுக்க முடியாதுன்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்வேதா கிட்ட மெசேஜ் பண்ணிக்கின்னு பேசிகிட்டு இருக்காரு சூர்யா. அதை பார்த்துட்டு, பார்த்தீங்க நான் சொன்னேன்ல ஸ்வேதா கிட்ட அவர் அப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், ரொம்ப குறைவாக தான் பேசுகிறாரு, முன்னாலாம் இப்படி பேச மாட்டாரே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி, எப்போ ஃபோன் கீழே வைப்பாருன்னு பார்த்துக்கினே இருக்காங்க 2 பேரும். கரெக்டாக ஃபோனை கீழே வச்சுட்டு பேசி முடிச்சுட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறாரு ரெஸ்ட் ரூமுக்கு. சரிங்க, நீ போய் ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க. ஐயோ, நான் எடுக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் தப்பு, மற்றவங்க ஃபோன்லாம் எடுக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் வீட்டுக்காரர் தானே அவர் அப்படின்னோடனே, ஓ அண்ணன் தானே, நீ போய் எடு அப்படின்னோடனே, சரி ஓகே உங்களுக்காக நானே போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராரு. எடுத்து பார்க்குறாரு மெசேஜ் எல்லாம். ஆமாம், நீ கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்காரு அப்படின்னோடனே, பார்த்தியா உனக்கே தெரியுதுல்ல, தப்பாலாம் ஒன்றும் இல்லை, அவர் அனுப்புகிற மெசேஜ் கொஞ்சம் பாசமாக அனுப்புகிறாரு, அவ்வளோதான். இதெல்லாம் தப்பு மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் இருந்தாலும் அண்ணனை கொஞ்சம் வாட்ச் தான் பண்ணணும், வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, இப்போ என்ன பண்ணுறது விஜய் அப்படின்னு கேட்குறாங்க. சரி சரி, நான் முதல்ல ஃபோனை வச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வராரு. இங்கே பாருங்க நீ, இதுக்கு ஒரே முடிவு தான் இருக்குது, நீங்கள் எப்போவுமே அண்ணன் கூடவே இருக்கணும், அண்ணனை விட்டு பிரியவே கூடாது. அது எப்படி பிரியாமல் இருக்க முடியும்? அவர் ஆஃபீஸ்க்கு போகிறாருல, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு நீங்களும் போங்க அப்படின்னோடனே, நான் எப்படி போக முடியும்? வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க, முதல்ல ஆஃபீஸ்க்கு போகிற வழியை பாருங்கன்றாரு. யோசிக்கிறாங்க. மகா இதோட முடியுது.